friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான சுவையான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க. நல்ல ரொம்பவுமே டேஸ்டியான கொத்தமல்லி சாதம். இது வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். அதே சமயம் ரொம்ப ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. நல்ல ஹெல்தி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். கொத்தமல்லி இலை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நல்ல அயன் சத்து, விட்டமின் ஏ நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சமையல் அதிகமாக சேர்த்துவோம். ஏன்னா அந்த வாசனைக்காகவும் அந்த டேஸ்ட்டும் அந்த ஃபைனலாக அந்த கொத்தமல்லி இலை தூவி எப்படி இறக்குனாவே நல்லா கமகமன்னு வாசனை இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் நம்ம சமையல். ஸோ கண்டிப்பாக செய்கிறோம். பட் இன்னுமே நல்லா கொத்தமல்லி சட்னி சாதம்லாம் செய்யும்போது அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கீரை அப்படியே நம்ம சாப்பிட்ட மாதிரி ஒரு நல்லா நிறையா குவான்டிட்டி எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அது ஈஸியும் கூட. கொத்தமல்லி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மற்ற கீரையோட கம்பேரிட்டிவ்லி. இங்கே எனக்கு பக்கத்தில் மார்க்கெட்டில் இப்படி நாட்டு கொத்தமல்லி இலை வந்து கிடச்சிது. இந்த கொத்தமல்லி இலை வந்து அந்த இலைகள் வந்து சின்ன சின்னதாக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக, இன்னும் நல்லா வந்து வாசனையாக இருக்கும். ஸோ அந்த கீரை வந்து எனக்கு கிடச்சிது, கொத்தமல்லி கீரை. ஸோ அதை இன்றைக்கி எடுத்துருக்கிறேன் நான். அதெல்லாம் நல்லா அந்த தண்டுகளோடவே அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய அந்த கொத்தமல்லி இலையை யூஸ் பண்ணி இந்த கொத்தமல்லி சாதம் பண்ணலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க, வாசனையாக. ஸோ இதோடு சேர்த்து 3 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிக்க போகிறோம். அதை வச்சு நம்ம வந்து சாதம் செய்ய போகிறோம். இப்போ இங்கே அந்த க்ளீன் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலையெல்லாம் வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுட்டேன். நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் கொத்தமல்லி இலை, பட் அரைச்சா வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் கிடைக்கும். ஸோ அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 3 பச்சை மிளகா நான் சேர்த்துறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஒரு 2 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே வந்து நான் சாதம் குக் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸை வந்து இப்படி நல்லா உதிரியாக குக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எல்லாம் ப்ரிப்ரேஷனும் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானன்னு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன், ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நல்லா 1 ஸ்பூன் கடுகு. இந்த கடுகு நல்லா பொரியணும். ஸோ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது நல்லா கொஞ்சம் செவக்க வறுபடணும். ஸோ அது நல்லா கொஞ்சம் செவந்து வந்துருச்சு. இப்போ வந்து நல்லா வறுத்த நிலக்கடலை, பீனட்ஸ், அது வந்து சேர்த்தியாச்சு. அது கூடவே நல்லா கேஷ்யூ நட்ஸு, முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் வறுத்து விட்டுறலாம். இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நல்லா சூப்பராக அரைச்சி வச்ச அந்த கொத்தமல்லி விழுதை சேர்த்து விட்டுறலாம். இது அப்படியே வந்து பச்சையாக சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். ஸோ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த ரா ஃப்ளேவர் எல்லாம் போகிற வரைக்கும், கொஞ்சம் அந்த இஞ்சியெல்லாம் வந்து பச்சையாக தானே போட்டோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் மாறுற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கணும். ஸோ அது கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா நல்லா ஒரு அரை கப்பு வெந்த பச்சை பட்டாணி, க்ரீன் பீஸ் பாயில் பண்ணி வச்சது, அதுவுமே அது கூடவே பாயில்டு ஸ்வீட் கார்ன், குக் பண்ணி வச்ச ஸ்வீட் கார்னும் வந்து சேர்த்திக்கிறேன். லைட்டாக உப்பு சேர்த்து ரெண்டும் வந்து வேக வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதை சேர்த்திக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் இருந்தால் சேர்த்தலாம், இல்லைன்னா அப்படியே ஜஸ்ட்டு கொத்தமல்லி அந்த இதை மட்டும் சேர்த்தியும் நீங்கள் சாதம் கிளறலாம். பட் இதெல்லாம் சேர்த்துனா இன்னும் டேஸ்ட்டும் ஜாஸ்தி, நல்ல ஹெல்த்தியானதும் கொடுங்க. ஏன்னா நல்லா க்ரீன் பீஸும் அந்த ஸ்வீட் கார்னெல்லாம் ரொம்ப சத்தானது, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் சாதம் மட்டும் இல்லாமல் நல்லா அந்த பட்டாணி ஸ்வீட் கார்ன் எல்லாம் வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட சூப்பராக இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதிலே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே வதக்குனதுக்கப்புறமா நல்லா ரைஸை போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா உதிரியாக சாதம் வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸஸ் எல்லாம் கிளறும்போது ரொம்ப சூப்பராக சாதம் உடையாமல் குழையாமல் அழகாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸுங்க இது. நல்லா கொத்தமல்லி இலை, அந்த பட்டாணி, ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் நல்லா நட்ஸு, அந்த கேஷ்யூ நட்ஸு, இந்த
பீனட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லா டேஸ்ட்டும் ஒன்றா சேர்ந்து. ஸோ சூப்பரான இந்த கொத்தமல்லி சாதம் சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.